ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி மஹி குட்டியோட பர்த்டே. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆச்சு. நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஸோ பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன லன்ச்சுனா பன்னீர் இருக்குது. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான் இது. தக்காளி, பன்னீர், க்ரீம் கொஞ்சம் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இன்றைக்கி வைக்க போகிறது இந்த சிம்பிளான ஒரு வெர்ஷன் தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், இதை வச்சு சூப்பராக ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வச்சிடலாம். ஸோ மஹாவுக்கும் மஹிக்கும் பன்னீர் பட்டர் மசாலான்னா அவ்வளோ பிடிக்கும். ஆப்வியஸ்லி எல்லா பசங்களுக்கும் பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும். இன்னும் பசங்க யாரும் எந்திக்கலை. நேற்று தூங்குறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஹிக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய குக்கீஸ் எடுத்து வச்சாச்சு. அண்ட் அவளோட கிஃப்ட்டு அவள் இதை தான் சொல்லி சொல்லி தீரலை. ஆக்சுவலி கொஞ்சம் கிஃப்ட் சின்ன சின்னதாகிட்டு நிறைய வாங்கினோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செட் ஆஃப் கிஃப்ட்டு, இந்த புக்கு, சின்ன சின்ன ஐட்டம் இருக்கும்ல, அந்த இதெல்லாத்தையும் நான் இந்த பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் அவள் இதை ஓப்பன் பண்ணுவாள். ஈவினிங்க்கு மேலே இந்த பேக்கில் கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சுருக்கோம். நான் கொஞ்சம் இதெல்லாமே ஈவினிங்க்கு மேலே அவள் ஓப்பன் பண்ணுவாள். ஏன்னா காலையிலே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டான்னா ஈவினிங் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இல்லை. ஏன்னா ஈவினிங் தான் கேக் கட் பண்ண போகிறோம். அதனால் அண்ட் இங்கே அனுஷா அனுப்பின கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 அனுஷா அனுப்புனது. இதையும் நம்ம இங்கே வச்சிடும். இதையும் இப்போவே ஓப்பன் பண்ணட்டும். சரி, இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ போய் லன்ச் பாக்ஸுக்குள்ளே தான் பேக் பண்ணலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஏத்தம்பழம் தான். சரி, கடகடன் லன்ச் பண்ணிடலாம். இல்லை, எனக்கு குரல் காலையில் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில சமயம் லவுடாக வருது, சில சமயம் குறைவாக வருது. ஸோ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் ஒரு வெங்காயம், 5 மீடியம் சைஸ் தக்காளி இதை டைரெக்டாக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயிலில் போட்டிருக்கேன். இது ஒரு 2 minutes வதக்கிட்டு 2-3 minutes வதக்குனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். லேசாக வெந்தோன்னா அரைச்சி எடுத்துரும். ஓகே, கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நம்மளோட வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு ஒரே ஒரு ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மாவு போட்டு நல்லா பிசைகிறதும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னா கையில் அந்த அளவுக்கு பிசு பிசுன்னு ஆகாது. ஸோ தண்ணியில் மாவு போட்டு வரும்போது உங்களுக்கு சப்பாத்தி மாவு சாஃப்டாக வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய சின்ன டிப் ஆஃப் த டே. ஸோ இப்போ நம்மளோட இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா எப்படியும் நம்ம இதை அரைச்சிட்டு திருப்பி வதக்கலாம் போகிறோம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் ஒரு 2 minutes கூல் ஆகட்டும். அதுக்கடையில் நான் இந்த பழத்தை கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சிட போகிறேன்.
ஸோ சின்ன ஃபோர்க் வச்சு கவர் பண்ணிட்டோம்னா ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோதான் பேக்ட். ஓகே, இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் வந்து போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். உப்பு போடணும், சுகர் போடணும். ஸோ இது நல்லா கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் காணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி ஸ்மூத்தாக ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. நான் உப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் சுகரும் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து பன்னீரை பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் வீக் நான் பண்ணியிருந்த பன்னீர் ஸ்டில் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னா லேஸாக வார்ம் வாட்டரில் இதை சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை ட்ரெயின் பண்ணி இப்போ நான் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நான் வந்து ஃபைனலுக்கு கொஞ்சோண்டு க்ரீம் அண்ட் கசூரி மேத்தி போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. க்ரீம் வந்து ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பட் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இது வேணும். இதில் இருந்தால் கொத்தமல்லி கீரணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலா நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. அனுஷா வாங்கினது பத்தியா? அது என்னதுன்னு பத்தியா? கிராஃப்ட் அது. ஓ சரி சரி, அதான் நம்ம என்னன்னு தெரியல. பேர்ட்ஸா? வரேன்டா போயிட்டா. இந்த 2 ஒயிட் படுங்க. ஆமா, ஓடி போய் ஃபாஸ்டா விளையாடிட்டு இருந்தேன். மஹி ஹாப்பி பர்த்டே. थैंक यू. எத்தனை வயசாச்சு இன்னைக்கு? 7. எப்படி ஃபீல் பண்ணுங்க 7 இயர்ஸ் ஓல்டாட்டு? நீ வளர்றியா? உன் ட்ரெஸ்ஸை பார்ப்போமா? இறங்கு இருக்கா மஹியோட. இதுதான் அவள் ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூடிய பிரிட்டியான ட்ரெஸ். குளிச்சு கிளம்பியாச்சு. யார் ஐலைனர் போட்டு விட்டா? அழகா இருக்கிய மகிமணி. வா சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் உன்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்டை ஓப்பன் பண்ணலாம். ஓகே? ஆமாம், அது வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம். ஓகே, இப்போ வந்து உனக்கு குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். சரியா? நீங்கள் சாப்பிட்டு பல்லில் பன்னீர் பட்டர் மசாலா. நான் போய் அம்மா போய் ரெடி ஆகிட்டு வரேன். நீ சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணு. அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த கிஃப்ட் எடுத்துருவோம். ஓகே? ஓகே. அனுஷா லைனில் இருக்கா. அனுஷா கொடுத்த கிஃப்டை கொடுத்துருவோமா? நீ என்னவா 2 தானே வாங்கின புக்கு? எப்படி இருக்கு? தேங்க்யூ சொல்லு சித்திக்கு. இதுவா? இன்னும் இது இல்லையா நீ அனுப்புனது? இந்த 2 தான் அனுஷா அனுப்புச்சு. அதை எடுத்துட்டு வாடா நம்மளுக்கு. அதை ஓப்பன் பண்ணி கொடுமா. அனுஷா சித்திக்கு தேங்க்யூ சொல்லு.
இது அம்மா வாங்கி தந்தது. அந்த பைய அப்படியே எடுத்துக்கிட்டுடா, அதில் எல்லாமே அதுக்கு அதுதான். அந்த கிஃப்ட் வேண்டாம், அது சாயங்காலம் எடுத்துக்கலாம். அந்த பைய எடுத்தாங்க, அது வேண்டாம், அது சாயங்காலம். ஆமாம், இதில் நிறைய குட்டி குட்டி இருக்கு. ஆமாம், இந்த மஹி அது கொடுங்க, பையோடி கொடுங்க அவள்கிட்ட. அவள்கிட்ட கொடு. Happy birthday. Happy birthday. சூப்பரா அந்தால சொல்லு, ஏதா சொல்லு. Thank you சொல்லு. Thank you. அம்மா இது ஐலைனரா? அம்மா. ஐலைனர் ஆக்சுவலி அம்மாக்கு வாங்குனேன். ஓகே பஹி, இது யார் gift உங்களுக்கு? யார் கிட்ட இருக்கு? அந்த ரிங்கா? கார்டு இப்ப கொடுக்காத. அது கொடு. இதுதான் படிக்கணும். greeting card. கார்டு. படியில வெளியில இருந்து வாசி. ரீட் பண்ணிட்டா? ரீட் பண்ணதோ. Happy birthday to my dear sister. Whether we've been side by side or many miles apart, we always stayed close. You are a wonderful sister and a very special person. All that we were shared through the years has meant so much. So especially on your birthday. I wanted to know how much I wish you everything that means the most to you. Happy birthday dear sister. காணி மஹி greeting card கையில எடுத்து காணி. இப்படி வெச்சுக்கோ. greeting card. நான் எழுதல, அது வாங்குனேன், நான் ரீட் பண்ணி வாங்குனேன். cutie. லெட்ஸ் greeting card கொடுக்கறத நம்ம திருப்பி நார்மலைஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நாங்கெல்லாம் முந்தி greeting card தான் கொடுப்போம். இப்போ அது அப்படியே போயிடுச்சு. அதனாலே இந்த வாட்டி நான் வந்து greeting card வந்து அடுத்து அவ்வளோதான். அந்த பேக்ல வேற இல்லையா? எடி அந்த பேக்ல வேற இல்லையா? அந்த ரிங் கொடுடி. அதில் பேக் பண்ணிட்டாங்களோ? சரி இதை கொடு. இதை கண்ணாடி போட்டு காணிக்கணும். கண்ணாடி கொடு, அவன் கண்ணாடி போடுவான். இட்ஸ் மை பர்த்டே. No, it's my birthday. It's மஹி பாரு. சூப்பர். மஹி ரொம்ப ஆசைப்படுறதுனால கூட ஒன்று. சரியா? சரியா மஹி? அது வரல. இப்போ அது அம்மா தான் இருக்கு. அதுக்கு சர்ப்ரைஸ். நான் சும்மா சின்ன சின்ன கிஃப்ட் தான். என்ன இருக்கு பாரு, இந்த குட்டி பேண்ட் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு இது இன்னொரு கிஃப்ட். இது மகிக்கு ரொம்ப பிடிக்கும். மகிக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பெரிய இது அப்பாவோட கிஃப்ட். காணி சித்திட்ட காணி. மகி பூனைக்குட்டி வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால பூனை. சவுண்ட் வரும், பேட்டரி போயிட்டு காணி. மகி காணி, மகா காணி. அது சித்தியோட கிஃப்ட் பிரிட்டியா இருக்கு. அப்பா வந்து மகிக்கு வாங்கின கிஃப்ட் குட்டி பூனை குட்டி. கியூட்டி பை, கியூட்டி பூனை, அழகா இருக்கு.